வக்கீல்கிட்ட வந்து 2,00,000 வாங்கிட்டு தான் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இது உண்மையா விஜயா சொல்லு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க. விஜயா வந்து என்ன சொல்றதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்படி இருந்தாலும் அவங்க கோர்ட்டு போனால் ஃபைன் போட்டிருப்பாங்களா, இது ஒரு ஃபைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அசால்ட்டாக சொல்கிறாங்க. உடனே எல்லாமே கோவப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது என்ன, இதுக்கு பதில் சொல்லியே ஆகணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, இதுக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது, நீயும் மீனாவும் தான் வந்து ஒரு முடிவை சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. என்னது மன்னிப்பா, நானும் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ஆண்டி வந்து தப்பே பண்ணாம மீனா மேல பழி போட்டாங்க, அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. எப்படியும் அம்மா வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க, இதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆனா ஒண்ணு, இனிமே மீனா குடும்பத்தை பத்தி திருட்டு குடும்பம்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கோவமா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படி மட்டும் சொல்லி பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து மிரட்டுற மாதிரி முத்து வந்து சொல்லுவாங்க.